Good morning, students. இன்னைக்கு நம்ம 12th சாப்டர்ல அக்வாகல்ச்சர் பார்க்க போறோம். Aquaculture has been practiced in varying forms for centuries dating to the time of Phoenicians. பொன்னிசியன் காலத்திலிருந்தே இந்த மீன்களை பல்வேறு வகையான மீன் வளர்ப்பு நீர்வழி வளர்ப்பு முறைகள்ங்கிறது இருந்துகிட்டு இருக்கு. இந்தியா offers a huge potential for the aquaculture development அப்படின்னு சொல்லலாம். Fish culture received notable attention in Tamil Nadu 1911. 1911 அங்கே மீன் வளர்க்குறாங்க. அதை தமிழ்நாட்டில் aquaculture is the branch of science deal with the farming of aquatic organisms such as fish and mollusks, crustaceans and aquatic plants. இந்த மாதிரி crustaceans, aquatic plantலாம் வளர்க்கக்கூடியது தான் நம்ம இந்த aquaculture அப்படின்னு சொல்கிறோம். On the basis of source, aquaculture can be classified into 3 categories. அது என்ன 3 category அப்படின்னு பார்த்தோம்னா, they are freshwater aquaculture, செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா brackish water aquaculture, தேர்ட் ஒன் marine water aquaculture. ஸோ இந்த aquaculture 3 கேட்டகரியாக நம்ம பிரிச்சிருக்கோம். Culturing of fishes is called fish culture or pisciculture சொல்றோம். The inland water bodies include freshwater bodies like rivers, canals, streams, lakes, floodplain wetlands, reservoirs, pond, tanks, and other directly water bodies and ponds constructed for the freshwater aquaculture அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே freshwater aquacultureக்கான சோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அந்த பிளேஸ்ன்னு சொல்லலாம். pH of the fresh water should be around neutral and salinity below பார்த்தீங்கன்னா 5 ppt parts per 1000 தான் pptன்னு சொல்றது. அதுக்குள்ள இருந்தாதான் நம்ம ஃப்ரெஷ் வாட்டர் கல்ச்சர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து brackish water fishes spend most of the life பார்த்தீங்கன்னா ரிவர் மவுத் ஈஸ்டுவரிஸ் சொல்லக்கூடிய கழிமுகங்கள்லாம் வளரும். backwaters, mangrove farms and coastal lagoons. அடுத்து பார்த்தீங்கன்னா estuarine fish and are more common in பெங்கால் அண்ட் கேரளான்னு சொல்லலாம். கல்ச்சரிங் ஆஃப் த அனிமல்ஸ் இன் த வாட்டர் ஹேவிங் salinity ரேஞ்ச் எவ்வளோனா 0.5 to 30 pptல இருக்கும். அது brackish வாட்டர் கல்ச்சர்னு சொல்லுவோம். ஃபிஷ் கல்ச்சர் இன் brackish வாட்டர் பார்த்தீங்கன்னா மில்க் ஃபிஷ், சென்னாஸ், சீபாஸ் அண்ட் கிரே முல்லட் அண்டு பீரல் ஸ்பாட், கரிமீன் எக்ஸெட்ரா அதெல்லாம் சொல்லலாம். அடுத்து மரைன் ஃபிஷஸில் பார்த்துட்டோம்னா marine fish deals with fishing operations along sea coasts. The Indian subcontinent approximately has 5,600 km long coastline. அவ்வளோ நீட்ட கடற்கரை இந்தியாவில் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா about 80% Indian marine fish supplied by the west coast and remaining 20% east coastன்னு சொல்கிறோம். 80% மீன் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் கோஸ்ட்லேருந்து நமக்கு பிடிக்கிறாங்க, 20% ஈஸ்ட் கோஸ்ட்லேருந்து பிடிக்கிறாங்க.
இந்த பிரீமியர் வெரைட்டிஸ் என்னென்ன மாதிரி ஃபிஷ்னு பார்த்தீங்கன்னா மேக்ரல், சார்டைன், ஷார்க் அண்ட் கேட்ஃபிஷ். இதெல்லாம் இம்பார்ட்டண்டாக பிடிக்கக்கூடிய இந்த மரைன் ஸ்பீசிஸ்ன்னு சொல்கிறோம். இந்த மரைன் எடிபிள் ஃபிஷ்ஷஸ்ன்னு எடுத்துட்டோம்னா தமிழ்நாடு கோஸ்ட்னு விடும் போத் கார்டேஜினஸ் அண்ட் போன் ஃபிஷ் எல்லாம் எல்லாமே பிடிக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கல்ச்சரிங் ஆஃப் அனிமல்ஸ் இந்த வாட்டர் salinity ranges 30 to 35 ppt is called mariculture அப்படின்னும் 1 2 மார்க் நோட் பண்ணிக்க. Some fishes like Channa species, Milchapallas are culture here இங்கே வளர்ப்பாங்க அந்த maricultureல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கல்ச்சரிங் ஆஃப் அனிமல்ஸ் salinity ranges 36 to 40 ppm அதை மெட்டாஹாலின் கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறோம். அதிகமான நீர் உப்புல வாழக்கூடிய மீன்கள் சொல்லலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிரெயின் ஸ்ட்ரீம், அதாவது ஆர்டிமியா சலைனான்னு சொல்லுவோம். ஆர்டிமியா சலைனாங்கிறது பார்த்தீங்கன்னா காமன்லி நோன் அஸ் பிரின் ஸ்ரீம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ரால் வகையை சேர்ந்தது தான். இட் இஸ் எ கிரஸ்டேஷன் லைவ் ஹை சலைன் வாட்டர் பிகாஸ் ஹை ஆஸ்மோரெகுலரி கெப்பாசிட்டி. அதிகமாக ஒரு ஆஸ்மோரெகுலாரிட்டி கெப்பாசிட்டி அதுகிட்ட இருக்கும். நெக்ஸ்ட் ஃபிஷ் கல்ச்சர்னா என்னன்னு பார்க்குறோம். கேரக்டர் ஆஃப் த கல்ச்சுரல் ஃபிஷ்னு எடுத்துட்டோம்னா ஸ்பெஷல் கேரக்டர் ஃபீச்சர் ஆஃப் த கல்ச்சுரல் ஃபிஷ் எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன். Fishes should have high growth rate in short period for the culture. குறுகிய காலத்திலேயே அதிகமாக வளரக்கூடிய ஒரு தன்மையுடைய மீன்களாக இருக்கணும். They should accept the supplementary diet. நம்ம கொடுக்கக்கூடிய அந்த சப்ளிமெண்டரி ஃபுட் அதை எடுத்துக்கிற மாதிரி இருக்கணும். They should be wholly enough to resist some of the common disease and infection of the parasites. சாதாரண ஒட்டுண்ணி நோய்க்கு நோய் எதிர்ப்பு திறன் பெற்ற மீனாக இருக்கணும். Fishes proposed a polyculture to be able to live together without interfering and attacking other fishes. பாலிகல்ச்சர்னு சொல்லுவோம். நிறைய மீன்களை, அதாவது நிறைய வகையான வெரைட்டியான மீனை ஒன்றா போட்டு நம்ம வளர்க்கும் போது ஒன்றோட ஒன்று சண்டையிட்டுக்காம அல்லது அட்டாக் பண்ணிக்காம இருக்கக்கூடிய ஃபிஷஸ் தான் நம்ம சூட்டபிள் கல்ச்சர் ஃபிஷஸ் அப்படின்னு சொல்லலாம். They should have high conversion efficiency to the efficiency utilize the food சொல்லலாம். அது முட்டை எடுத்துட்டு அதிகமான ஃப்ளஷ்ஷாக மாற்றி தரக்கூடியது தான் இந்த கன்வர்ஷன் எஃபிஷியன்சின்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் த கல்ச்சரல் ஃபிஷ்னு எடுத்துட்டோம்னா கல்ச்சரல் ஃபிஷ்ஷாக 3 டைப்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இண்டிஜினஸ் ஆர் நேட்டிவ் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் காப்ஸ், கட்லா, லேபியோ, ரோகிட்டா, கிளாரிஸ் எல்லாமே இண்டிஜினஸ் சொல்லுவோம். அடுத்து சால்ட் வாட்டர் ஃபிஷஸ் அப்படின்னா அசிமுலேட்டட் ஃபார் த ஃப்ரெஷ் வாட்டர் சொல்லலாம். செனாஸ், முல்லட் எல்லாமே சால்ட் வாட்டர் ஃபிஷஸ் சொல்லலாம். அடுத்து எக்ஸாய்ட் ஃபிஷஸ்ன்னு எடுத்துட்டோம்னா அதாவது இம்போர்ட்டட் ஃப்ரம் அதர் கண்ட்ரிஸ் காமன் கார்ப்ஸ், இது எல்லாமே டைப்ஸ் ஆஃப் கல்ச்சர் ஃபிஷஸ் சொல்லலாம். எல்லாமே இந்த மாதிரி டைப்லாம் வளர்க்க முடியும். Among this major carps பார்த்தீங்கன்னா proved that best suited for culture India. கார்ப் தானே சொல்கிறோம், நல்லா வேகமாக வளரக்கூடிய மீன் கெண்டை மீன் சொல்கிறது. ஏன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஃபீட் ஆன் and zooplanktons and phytoplanktons, decaying weeds, debris and other aquatic plants எல்லாம் அது வேகமாக சாப்பிடும். Again survey in turbid water and salinity high temperature. கலங்கல் தன்மை இதெல்லாம் இது நல்லா தாங்கிக்கும். கேன் டாலரேட் O2 வேரியேஷன் வாட்டர், ஆக்சிஜன் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் அதை வந்து டாலரேட் பண்ணிக்கும். கேன் பி டிரான்ஸ்போர்ட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் ஈஸியாக டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம். ஹைலி நியூட்ரிட்டிவ் அண்ட் பேலட்டபிள், அதிகமான உணவூட்ட மதிப்புடையது. அந்த விஷயம் கட்டலான்னு சொல்கிறோம் பாருங்க. நெக்ஸ்ட் முல்லட்டு, இதுவும் கல்ச்சரல் ஃபிஷ் தான். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா காமன் கார்ப்ஸ்.
இதெல்லாமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் கல்ச்சர் ஃபிஷ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த ஃபிஷ் கல்ச்சர். The factors that affect the fish culture are temperature, light, rainwater, flood, water current, and turbidity of water, pH, fondness, salinity, and dissolved O2, light and temperature, and also play the important role in fish breeding. இது எல்லாமே இந்த ஃபிஷ் ப்ரீடிங்க்கு தேவையான இம்பார்ட்டன்ட் இது எல்லாமே இருந்ததுல ஏதாவது ஒன்று வந்து மிஸ் ஆனாலும் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ் ப்ரீடிங்கில் நிறைய பாதிப்புகள் வரும். மேனேஜ்மெண்ட் ஆஃப் த ஃபிஷ் ஃபார்ம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா the cultural fish, one should have an idea about different stages of fish culture, such as topographic situation, quality, source, physical and chemical and biological factor of the waterன்னு சொல்லலாம். இதில் பார்த்தோம்னா இந்த ப்ரீடிங், ஹேச்சிங், நர்சிங், ரியரிங் அண்ட் ஸ்டாக்கிங் ஃபிஷஸ் பண்ணுறதுல மேனேஜ் ப்ராப்பர்லி ப்ராப்பராக மேனேஜ் பண்ணணும். இனப்பெருக்கம் பண்ணுறது, பொரிக்கிறது, வளர்க்குறது எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக மேனேஜ் பண்ணால் மட்டும்தான் அதுலேருந்து ப்ராஃபிட் எடுக்கலாம். கீப்பிங் இன் வியூ வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் ஃபிஷஸ் இஸ் ஃபாலோயிங் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாண்ட் ஹேவிங் ரெக்கமெண்டட் த மேனேஜ் தம்னு சொல்லலாம். நிறையா அதுக்கு மெத்தட்ஸ் இருக்குது. என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸான பாண்ட் இருக்குது. அந்த ஒவ்வொரு பாண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான கல்ச்சர் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட்டில் ப்ரீடிங் பாண்ட்னா என்னென்னு பார்த்தோம்னா த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஃபிஷ் கல்ச்சர்னு சொல்லலாம். ப்ரீடிங் பாண்டில் தான் ஸ்டார்ட் ஆகும். Breeding of fishes. Therefore, the proper breeding special types of bonds are prepared called breeding bond சொல்றோம். These bonds are prepared near the rivers and other natural water bodies resources வளர்ப்பாங்க. Types of breeding எடுத்துட்டோம்னா depending on the mode of breeding they are into natural breeding, artificial breeding ரெண்டு இருக்கு. induced breeding. Natural breedingனா அதாவது பந்த் பீரியட்னு சொல்றோம். The special types of bonds are natural riverine conditions or any natural water resource are managed for breeding culture of fishes. The middle are constructed large low-lying areas that are accommodate large quantity of rainwater. In the shallow areas such as bundles used a spawning ground up பயன்படுத்த முடியும். The induced breeding எடுத்துட்டோம்னா இது செகண்ட் நம்ம செயற்கை முறையில் பண்றது ஆர்டிஃபிஷியலா. The fish seed is commonly collected from the breeding grounds but does not quarantine. To all the fish belong the same species. Since advanced technique have been developed to improve quality of fish seed, such artificial method of fertilization or induced breeding. The artificial fertilization involves removal of the ova or sperm from the female and male artificially and mechanical process of the egg and fertilized. ஆர்டிஃபிஷியலாக அந்த ஸ்பெர்மையும் எக்கையும் வெளியில் எடுத்து நம்ம ஆர்டிஃபிஷியலாக அதை ஃபெர்டிலைஸ் பண்ண வைக்கிறோம். ஃபார் ஆர்டிஃபிஷியல் ஃபெர்டிலைசேஷன் த பெல்லி ஆர் மெச்சூர் ஃபிஷஸ் இஸ் ஹெல்ட் அப்வார்ட். இப்போ அதனுடைய அடி வயிற்று போய் இதை கீழே மாதிரி பிடிச்சி நம்ம அதை அமைக்கிட்டே வந்தோம்னா அதுலேருந்து நம்ம என்ன செய்யணும் அந்த எக்கு வெளியே எடுக்க முடியும். ஸ்ட்ரிப்பிங் டன் வித் த தம்ப் ஆஃப் ரைட் ஹேண்ட் அண்ட் anterior to posterior direction of the ejection of the eggs due to force. எக்கு வெளியில் எடுத்துடலாம். Further, male fish caught with belly also downward. The milk of fish is collected separately. The eggs are unfertilized. ஸ்பெர்மை மாதிரி எடுத்து மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபெர்டிலைஸ் பண்ண வைக்க முடியும். ஸோ induced breeding also done by hypovestation. Hypovestation மாதிரி removal of pituitary gland அது ஒரு மெத்தட் இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா gonadotrophic hormone FSHL gets secreted by the pituitary gland influence of the maturation of gonad and spawning fishes சொல்லலாம்.
இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் தான் அந்த எஃப்எஸ்எல்ஹெச் செக்ரேட் பண்ணும். அதனால அந்த கிளாண்ட் அப்படியே பிடிச்சி அதை ரிமூவ் பண்ணி எடுத்து அதை வந்து கரைச்சி என்ன பண்ணலாம்னா ஃபிஷஸுக்கு போட்டோம்னா அதில் FSH secrete ஆகும்னு சொல்றாங்க. The pituitary gland removed from the healthy mature fishes. So pituitary extract prepared from the homogenizing of 3% saline or glycerin and centrifuged 15 minutes of the 80,000 RPM வந்து அல்ட்ரா சென்ட்ரிபியூஜ் மெத்தடில் நம்ம கரைச்சி வெளியில் பிரித்து எடுத்துடுறோம். Supernatant are injected or intramuscularly as the base of the caudal fin or intraperitoneally at the base of the pectoral fin. துடுப்பு பகுதியிலோ வால் துடுப்பு பகுதியிலோ இடுப்பு துடுப்பு பகுதியிலோ இல்லை அடிவயிற்று பகுதியிலையோ நம்ம இன்ஜெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த பிரித்து எடுத்த பிட்யூட்டரி கிளாண்டை கரைச்சி வச்சிருக்கோம்ல அதை. ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் ஃபிஷஸ் ஸ்டார்ட் ஸ்பான் அப்படின்னு அது வந்து மெச்சூர் ஆகி கேமேட் ரிலீஸ் பண்ணும். அந்த எக்ஸ் ஆர் ஃபெர்டிலைஸ்டு. ஸோ அந்த ஃபெர்டிலைஸ்டு எக் ரிமூவ் ஃப்ரம் த ஸ்பானிங் பிளேஸ் கெப்ட் இந்த ஹேட்சிங் பாண்ட் ஹப்பாஸில் போட்டுடுறோம். ஹப்பாஸ்னால் ஒரு தொட்டி மாதிரி இருக்கும், அதில் போட்டுருவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஷீட் இஸ் கலெக்டட் ஃப்ரம் ப்ரீடிங் பாண்ட் அப்படின்னு சொல்லலாம். Spawn collecting net is commonly called வெஞ்சியால், அதாவது ஷூட்டிங் நெட்னு சொல்கிறோம். அண்ட் டிரான்ஸ்ஃபர் into ஹேச்சிங் பிட்டுக்கு மாற்றுறோம். அடுத்து ஹேச்சிங் பிட்னா என்னன்னு பார்த்தோம்னா ஃபெர்டிலைஸ்டு எக் ஆர் கெப்ட் இன் த ஹேச்சிங் பிட். ஹேச்சிங் பிட் ஷுட் பி நியரர் த ப்ரீடிங் கிரவுண்டாக இருக்கும். இட் ஷுட் பி ஸ்மாலர் இன் சைஸ் வித் குவாலிட்டி ஆஃப் வாட்டர். There are two types of the hatching bit இருக்கு. என்ன பார்த்தீங்கன்னா hatcheries are small sized pond in which unfertilized eggs are transferred and hatching happens சொல்லலாம். The hatching apples are rectangular through shaped and tanks made up of mosquito net cloth supported by the bamboo poles and fixed the river னு சொல்லலாம். இதுதான் அந்த ஹப்பாஸோட டயக்ராம். ஃபிஷ் பாண்ட் ப்ரீடிங் இந்த ஹப்பாஸ்ன்னு சொல்லிட்டு மூங்கி கம்பால கட்டியிருப்பாங்க. நெக்ஸ்ட் நர்சரி பாண்ட் எடுத்துட்டோம்னா the newly hatched fries are transported from the hatching happas to nursery pond மாற்றுவாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிங்கர்லிங்ஸ் உடைய விரல் அளவில் இருக்கும். அடுத்து ரியரிங் பாண்ட் எடுத்துட்டோம்னா ஃபிங்கர்லிங்ஸ் ஆர் டிரான்ஸ்ஃபர் டு ரியரிங் பாண்ட் that are long and narrow allow the long distance swimming சொல்லலாம். The rearing bond should be free from the toxins and predators. The antibiotics are used for washing fingerlings that are transferred into the stocking pond னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக்கிங் பாண்ட் எடுத்துட்டோம்னா ஸ்டாக்கிங் should be able to be the devoid of weeds and predatory fish. அங்கே வந்து களைகளோ கொண்டுணிகளோ இருக்கக்கூடாது. ஸோ ப்ராப்பர் ஆர்கானிக் manuring should be done to increase the production with cow dung and chemical fertilizing எல்லாம் போட்டு அதை நம்ம ரெடி பண்ணி வைக்கலாம். அப்போதான் ப்ராப்பராக நமக்கு அதில் ப்ரொடக்ஷன் கிடைக்கும். அடுத்து harvesting is done capture of the fishes from the வாட்டர்லேருந்து ஃபிஷ்ஷை நம்ம பிடிக்கிறத ஹார்வெஸ்டிங் சொல்கிறோம். So well-grown fishes are taken out from the marketing. So small-sized fishes are again released to the stocking pond. நல்லா வளர்ந்த மீனை பிடிச்சிட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்க மீன் அங்கேயே போட்டணும், திரும்பி அந்த ஸ்டாக்கிங் பாண்ட்லேயே போட்டுருவோம் ஃபார் ஃபர்தர் க்ரோத்துக்காக. ஸோ டிஃப்ரெண்ட் மெத்தட் ஆஃப் ஃபிஷிங் கேரிட் அவுட் த ஹார்வெஸ்ட் ஃபிஷஸ் இருக்குது. வேறு இன்க்ளூடிங் பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான ஃபிஷ் நெட்டை நம்ம பயன்படுத்தலாம்னா ஆங்க்லிங், ட்ராப்ஸ், டிப் நெட்ஸ், கேஷ் நெட்ஸ், கில் நெட், ட்ராக் நெட் அண்ட் பர்ஸ் நெட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் கேப்சருக்காக பயன்படுத்தக்கூடிய ஃபிஷ் நெட்னு சொல்லலாம். The harvested fishes are preserved by the refrigeration, deep freezing, freeze drying, sun drying, salting, smoking and canning மெத்தடில் நம்ம அதை வந்து ப்ரிசர்வேட் பண்ண முடியும். ஸோ கம்போசிட் ஆஃப் ஃபிஷ் ஃபார்மிங் அப்படின்னு எடுத்துட்டோம்னா few selected fishes belong to the different species and stock together proper and proportions in the bond சொல்லலாம். The mixed farming
termed composite of fish farming or polyculture சொல்றோம். இதுல என்ன advantages இருக்குன்னு பார்த்தோம்னா, all available niche is utilized. எல்லா விதமான வாழிடங்கள், அதாவது சர்ஃபேஸ் பாட்டம், சென்டர் ஆஃப் த பாட்டம், பேஸ் ஆஃப் த பாட்டம் எல்லாமே ஆக்குபை ஆயிடும். ஸோ கம்ஃபர்டபிலிட்டி ஸ்பீசிஸ் டு நாட் ஹார்ம் ஈச் அதர். ஒன்றோட ஒன்று சண்டை போட்டுக்காம இருக்கும். நோ காம்படிஷன் அமாங் த டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் இன் பவுண்ட். எல்லாமே அட்வான்டேஜஸ். என்ன மாதிரி ஃபிஷ் கல்ச்சர் பண்ணலாம்? கட்லா, லேவே ரோகிட்டா, சிரெனா மிர்காலா எல்லாமே வந்து காமன்லி யூஸ்ட் இன் ஃபிஷ் ஸ்பீசிஸ் ஃபார் காம்போசிட் ஃபிஷ் ஃபார்மிங் வளர்க்கக்கூடியது. ஒன்றோட ஒன்று சண்டை போடாம டிஃப்ரெண்ட் நிச்சீஸ்ல வாழக்கூடியதா இருக்கும். எக்ஸைட் ஃபிஷஸ் பார்க்குறோம். The fishes imported in the country for fish culture are called excite fishes, and such fish culture known as excite fish culture சொல்றோம். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா excite fishes include introduced in India Cyprian scarpio and Oreochromis mozambicus. ஜிலேபி கண்டெய்ன் சொல்றோம்னா அதான். அடுத்து டிசீஸ் மேனேஜ்மெண்ட்னு எடுத்துட்டோம்னா diseases can be a viral or bacterial origin இருக்கும். Regular monitoring of the parameters like water quality, aeration, and regular feeding, observation for mortality, speed check கட்டாயமா நம்ம செக் பண்ணது எல்லாமே. So parasitic infections and microbial infections should be observed periodically. அதை நம்ம அப்சர்வ் பண்ணணும். economic importance of fishes, very important 5 mark. Fishes from a rich source of protein food னு சொல்லலாம், and provide the good stable food to tide over the nutritional needs of the man. மனிதனுடைய புரத தேவைக்கு எல்லாமே வந்து உணவு தேவைக்கு எல்லாமே அந்த ஃபிஷ் ஒரு இம்பார்ட்டன்ட் சோர்ஸா இருக்கு. ஸோ ஃபிஷ் ஸ்பீசிஸ் such as sardines, mackerel, tuna, herrings have high amino acid content சொல்லலாம், கான்சன்ட்ரேஷன்ல இருக்கு. ஸோ பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா ஹிஸ்டிடின் இஸ் ரெஸ்பான்ஸ் ஃபார் மீட்டி ஃப்ளோர் ஆஃப் த ஃபிஷ். மீனோட மனத்துக்கு காரணமான அந்த ஹிஸ்டிடின்ங்கிற அந்த அமினோ ஆசிட் அது எல்லாமே அதிகமாக இருக்கு. ரிச் ஃபேட் சஜஸ் omega-3 ஃபேட்டி ஆசிட்டும் அந்த ஃபிஷ்ல இருக்கு. ஸோ மினரல்ஸ்ல எடுத்துட்டோம்னா சஜஸ் கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், அயன், மேங்கனீஸ், அயோடின் அண்ட் காப்பர் எல்லாமே ஃபிஷ்ல இருக்கு. சம் ஆஃப் த ஃபிஷ் பார்த்தோம்னா பை ப்ராடக்ட் பார்த்தோம்னா ஃபிஷ் ஆயில்லாம் இருக்கு. என்னென்ன மாதிரியான ஃபிஷ்ஷோட பை ப்ராடக்ட் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா ஃபிஷ் ஆயில் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபிஷ் ப்ராடக்ட்னு சொல்லலாம். இட் இஸ் டெரிவ்டு ஃப்ரம் த ஃபிஷ் லிவர் அண்ட் ஃப்ரம் த ஃபிஷ் பாடியிலேருந்து எடுக்கிறாங்க. ஃபிஷ் லிவர் ஆயில் பார்த்தீங்கன்னா டெரிவ்டு ஃப்ரம் த லிவர் which is rich in vitamin A and D. Whereas fish body oil has high content of iodine and not suitable for the human consumption. மனிதன் சாப்பிட முடியாது, அயோடின் அதிகமாக இருக்கு. பட் இஸ் யூஸ்டு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் ஆஃப் த லேண்ட்ரி சோப், பெயிண்ட் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ்க்கெல்லாம் அதை நம்ம பயன்படுத்த முடியும். அடுத்து ஃபிஷ் மீல் ப்ரிப்பேர் ஃப்ரம் த ஃபிஷ் வேஸ்ட் ஆஃப்டர் எக்ஸ்ட்ராக்டிங் ஆஃப் த ஃபிஷ் ஆயில். ஃபிஷ்லேருந்து ஆயில் எடுத்த பிறகு மீத இருக்கக்கூடிய அந்த ஃப்ளஷை நம்ம ஃபிஷ் மீலாக பயன்படுத்தலாம். The dried and wastes used to prepare the food for the pig and poultry and cattle-க்கு நம்ம பயன்படுத்த முடியும். The wastes obtained during the preparation of fish meal are widely used manure-ஆவும் பயன்படுத்த முடியும். And this in class is a high-grade collagen protected from the dried air bladder or swim bladder சொல்லுவாங்க. Certain fishesலேருந்து the air bladder எடுத்து அதுலேருந்து அந்த ரெடி பண்ணுறாங்க அதை. ஸோ catfishes and carpsலேருந்து எடுப்பாங்க குறிப்பா. Processed bladder is dissolved in hot water, forms a gelatin having adhesive property. நல்லா ஒட்டும் தன்மையா இருக்கும். Is primarily used for clarification of the wine, beer and vinegar. இதெல்லாம் வந்து கிளாரிஃபிகேஷன் பண்றது, சுத்தப்படுத்துறதுக்கு பயன்படும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ப்ரான் கல்ச்சர் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்.